நம்மள அசைவ உணவு சாப்பிடுறவங்க பல பேர் மீன் உணவுகளை குறைவாதான் சாப்பிடுறாங்க. ஏன்னா அதனுடைய வாசனை பிடிக்காம பல பேர் அதை சாப்பிடுவது கிடையாது. நான்வெஜ் உணவுலேயே சிறந்த உணவு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மீன் தான் சொல்லுவேன். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய லீன் புரோட்டீன் நம் உடலுக்கு மிகவும் முக்கியமான ஒரு புரதம். லீன் புரோட்டீன் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கொழுப்பு கலக்காத புரத உணவு தான் நம்ம லீன் புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். என்னதான் மட்டன், சிக்கன், பீஃப், போர்க், முயல் இந்த மாதிரி மாமிச உணவுகள்ல அதிகப்படியான புரதச்சத்து இருந்தாலும் கூடவே கொழுப்பு அதோட சேர்ந்து இருப்பதனால நம்மளுடைய உடலுக்கு தீங்கு வர வாய்ப்பு இருக்குது. கொழுப்பு கலக்காத லீன் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதச்சத்து எதுல இருந்து கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா முட்டை, தோல் நீக்கப்பட்ட கோழியோடைய நெஞ்சு பகுதி, அப்புறமா இந்த மீன் வகைகள்ல இருந்து கிடைக்குது. மீன் அப்படிங்கிறது ஒரு முழுமையான லீன் புரோட்டீன் இல்லையா? உங்களுக்கு மீன் சாப்பிடுவதற்கு அதனுடைய ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்க அதை நன்றாக கழுகி பின்பு சமைத்து சாப்பிடலாம். மண்பானை சமைத்த மீன் குழம்ப சூடு காட்டி 3 நாளைக்கு வரைக்கும் முன்பெல்லாம் சாப்பிடுவாங்க. சோ மீனை நீங்க சாப்பிடுறத தவிர்க்க வேணாம். மீன் பிரியர்கள் எந்த மீன் வகையை விரும்பி சாப்பிடுவீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இன்றைய காணொளியில் நம்ம பார்க்க போறது ஒரு 5 வகையான மீன்களை நம்ம சாப்பிடும் பொழுது நம் உடலுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி அடிப்படையில நம்ம பார்க்கலாம். ஹாய், நான் உங்கள் அனிகா. இது உங்கள் அனிகா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த மீன் வகை அனைத்தும் 100 கிராம் அளவுக்கு சாப்பிடும் பொழுது எவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறது வரிசைப்படியே நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு புரதச்சத்து அதிகமா தேவை அப்படிங்கிற இப்பொழுது பெரிய அளவிலான மீன்களா நீங்க சாப்பிடலாம். உதாரணத்துக்கு வஞ்சர மீன், சூறை மீன், ஷார்க்னு சொல்லக்கூடிய சுறா மீன், இந்த மாதிரியான மீன்களை நீங்க சாப்பிடலாம். இதுல புரதச்சத்துக்கள் இருக்கு. ஆனா நான் சொல்லக்கூடியது நியூட்ரிஷன், அதாவது வைட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள். நியூட்ரிஷன் சத்து நிறைந்த மீன்களில் முதலாவதா இருக்கிறது மேக்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐலை மீன் தாங்க. இந்த மீனை ஒரு 100 கிராம் நம்ம சாப்பிடும் பொழுது 2.6 கிராம் அளவிற்கான நியூட்ரிஷன் வேல்யூ நம்ம உடலுக்கு கிடைக்குது. இரண்டாவதா சூறை மீன். சூறை மீன் சாப்பிட்றப்போம் இல்லையா, கொஞ்சம் ஹார்டா இருக்கும். சில மீன் பார்க்கும்பொழுது வெள்ளையா இருக்கும். சில மீன் பார்த்தீங்கன்னா வெள்ளையும் கருப்பும் சேர்ந்த சதை துண்டுகளா இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கருப்பு பகுதியை நம்ம சாப்பிடும்பொழுது ஆட்டுடைய ஈரலை சாப்பிட்டது போல இருக்கும். உங்களுக்கு சூறை மீன் பிடிக்குமா அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மீன்ல பாத்தீங்கன்னா அதிகமான புரதச்சத்து இருக்குது. இறைச்சி வகைகளுக்கு நிகரான புரதச்சத்து இந்த வகை மீன்கள்ல இருக்குது. இந்த சூறை மீன்களை நம்ம ஒரு 100 கிராம் சாப்பிடும் பொழுது 1.6 கிராம் அளவிற்கான நியூட்ரிஷன் வேல்யூ நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும். மூன்றாவதா கனவா மீன் அல்லது பண்ணை மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீனை நம்ம ஒரு 100 கிராம் சாப்பிடும் பொழுது 1.5 கிராம் உள்ள நியூட்ரிஷன் சத்துக்கள் நம்ம உடலுக்கு கிடைக்குது. 4வது இடத்துல அளவுல ரொம்பவும் சிறிய மீனான நெத்திலி மீன் இருக்குதுங்க. இந்த நெத்திலி மீனை நம்ம சாப்பிடும் பொழுது 100 கிராம்ல 1.2 கிராம் நியூட்ரிஷன் வேல்யூ நம்ம உடலுக்கு கிடைக்குது. 5வதா மத்தி மீன், அதாவது சாலை மீன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு 100 கிராம் உள்ள சாலை மீனை நீங்க சாப்பிடும் பொழுது 0.83 கிராம் அளவிற்கான நியூட்ரிஷன் சத்துக்கள் நம்ம உடலுக்கு கிடைக்குது. இப்ப இந்த மாதிரி மீன்களை நாங்க சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம புரதத்துக்காக நான் மேல சொன்ன மீன்கள், சுறா மீன், வஞ்சர மீன், இந்த மாதிரி மீன்களையும் சாப்பிட்டு வரலாம். நல்ல கொழுப்பு நிறைந்த, அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய கொழுப்பு நிறைந்த மீன்களா நீங்க சாப்பிடும்பொழுது உங்க உடலுக்கு பல நன்மைகளை தருது. நெத்திலி மீன், சாலை மீன், சால்மன் சொல்லக்கூடிய வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய மீன், அது மட்டும் இல்லாம வஞ்சர மீன், இதுல எல்லாம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஒரு கொழுப்பு தான். எனவே மீன்ல கொழுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் அதை சாப்பிடாம இருந்துடாதீங்க. ஓகே மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய அனிகா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி.